கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரிடா. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. ஏன்டா மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் பேச்சியே வச்சிருந்திருக்காருப்பா. ஏப்பா ஓ மகளை கூட தான் எனக்கு தெரியும். அப்ப அந்த பிள்ளைய நான் வச்சிருக்கேன்னு சொன்னா நீ ஒத்துக்கிருவியா? ஏய், பிக்காலு போல மாத்து பேசுறா, பல்லக்கெல்லாம் கழட்டி போடுவேன். அவனுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியமா நீ என்ன பெருசா சத்தியம் சொல்ற? இப்ப நீ சத்தியம் பண்ணணும். அவர்தானே ஒட்ட முனி வேட்ட முனி காண்டி முனி சொன்னா அவனுக்கு நில்லுடா. நீ உத்தமனா இருந்தா, உன் வாக்கு சுத்தமானதா இருந்தா, உன் முன்னாடி தவிர வேற எந்த பொம்பளையும் தொடர்ந்து சொல்லி இந்த துண்டை தாண்டி சத்தியம் பண்ணியா பாப்பா. சத்தியம் பண்ணி பாப்பா. என்ன யோசிக்கிற? நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எந்த ஆம்பளையாலும் தாண்ட முடியாது. நானே தாண்ட முடியாது. சக்கரை தாண்டியா? சக்கரையே சக வாங்குறத பாரு. ஏதோ திருவாரூர் போனத்துல பசி எடுத்திருக்கும், கைய கால நினைச்சிருப்பேன். அது கருவாயி உருவாயி இன்னைக்கு பேரன் வந்து நிக்கிறான். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அந்த காலத்துல 2-3 வச்சுக்கிறத சாசம் தானப்பா. எங்க சியான எடுத்துங்க, 4 பொண்டாட்டி 7 ஒப்பாட்டி வச்சு மெயின்டைன் பண்ணிருக்கான். போன வாரம் தான் எனக்கே தெரியும். நானே ஒப்பாட்டியோட வம்சாவளி வாழ்ந்தவனை விட அந்த புறத்துல வாழ்ந்து கிட்டதாங்க கொல்ல போய் நாட்டுக்குள்ள இருக்கான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சொல்லி உட்கார்ந்து பஞ்சாயத்து பேசிக்கிறீங்க நீங்க. எப்ப ஏன் தலை பாண்டி அவன் என்ன முழு சொத்தமே கேட்டா, ஒரு பங்கு தானே கேட்டா, வேற என்ன கேட்டா? காலாலத்துல அவன் கேட்டதை பிரிச்சு கொடுத்துட்டு பஞ்சாயத்தை கலச்சு ஊரை பக்கம் போய் சேருங்க. அவனுக்கு தலைக்கு மேல 1008 சொல்லி எடுக்கு. அடுத்த பஞ்சாயத்து உசுப்பிட்டு போனேன். இது வரைக்கும் 20 மிஸ் கால் மழை வந்துருச்சு. இங்கே உட்காந்து உங்க பஞ்சாயத்து பேசி